இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 சயின்ஸ் ஒலிம்பியாட் ப்ரெப் கைடில் சாப்டர் 3ல் உள்ள எம்சிக்யூஸ் பார்க்கலாம். சாப்டர் 3 வந்து ஹீட். ஸோ இதில் உள்ள எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ செல்ஃப் டெஸ்ட் 1. A thermometer works on the principle of magnetic expansion, thermal expansion, pressure difference, none of the above. இதில் வந்து தெர்மாமீட்டர் வந்து எதன் மூலயமா இதாகும்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன், அதாவது வெப்ப விரிவாக்கத்தினால தான் இது வந்து ஒர்க் ஆகும். மேக்னெட்டிக் எக்ஸ்பென்ஷன்னா காந்த இது அது கிடையாது. தெர்மாமீட்டர் வந்து ஹீட்டை தானே இது பண்ணுது, அது வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன், அதாவது வெப்ப விரிவாக்கம். அப்புறம் a power line on a hot day is droopy but on the cold day is tight. This is because of metals expand under heat, metal contract under heat of gravity, none of these. metal வந்து expand under heat. ஏன்னா ஹாட் டேயில் வந்து அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். அப்போ வந்து பவர் லைன்ஸ் வந்து ஹாட் டேயில் வந்து அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுனால பவர் லைன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். பவர் லைன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ மெட்டல் எக்ஸ்பேண்ட் அண்டர் ஹீட். அடுத்தது தேர்ட் கொஷின். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட், சென்டிகிரேட். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். The boiling point of water in Celsius and Kelvin scale. Boiling point வந்து செல்சியஸில் எவ்வளோ, கெல்வின் ஸ்கேலில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது வந்து செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட்டு, கெல்வினில் 373 கெல்வின். அப்போ டி தான் ஆன்சர். இப்போ த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஏ தெர்மாமீட்டர் ஹூஸ் ரேஞ்ச் இஸ் ஃப்ரம் 20 டிகிரி செல்சியஸ் டு 600 டிகிரி செல்சியஸ் and 200 divisions between them. இது வந்து நம்ம வந்து ஒரு நோட்டில் வந்து இது பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தெர்மாமீட்டர், அதோட ரேஞ்ச். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு இங்கே 20 டிகிரி செல்சியஸ் டு 60 டிகிரி செல்சியஸ். அப்போ 60 degree Celsius minus 20 degree Celsius by 200 divisions. So 200 divisions equal to 60 minus 20, 40 degree Celsius by 200. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னாக்கா 0. So 200 2s are 400. So 0.2 degree Celsius. So 0.2 degree Celsius. The least count of a thermometer range between the 20 degree Celsius to 60 degree Celsius and 200 divisions வந்து C. 0.2 degree Celsius. அடுத்தது self test 2. Land breeze is caused due to டேஷ்ன்னு கேட்குறாங்க. land breeze is caused due to convection of heat. land breezeனா நிலக்காற்று, convection of heatனா வெப்ப சலனம். land breeze அதாவது நிலக்காற்று, அது வந்து வெப்ப சலனத்தினால தான் வந்து அந்த கன்வெக்ஷன் ஆஃப் ஹீட்னாக்கா வெப்ப சலனம். அடுத்தது லேண்ட் ப்ரீஸ் அதனால தான் வந்து ஏற்படுது நிலக்காற்று. கண்டக்ஷன் ஆஃப் ஹீட்டுனாக்கா வெப்ப கடத்தல், அது கிடையாது. ரேடியேஷன்னால வெப்ப கதிர்வீச்சு, அதுவும் கிடையாது. ஸோ பி த ஆன்சர். அடுத்தது wool is used to make blankets and winter clothing because they absorb heat, air space between the fibers act as a good insulator, they radiate heat, air space between the fibers act as a good conductor. இது வந்து
air space between the fibers act as a good insulators. ஏன்னா air is a bad conductor. The fiber of wool have the air space. Fiber wool வந்து air space. The fiber of wool have the air space between which act as a அது வந்து இன்சுலேட்டராக வந்து இது பண்ணும். அதனால் wool is used to make blankets and winter clothing because air space between the fibers and act as a good insulators. அது வந்து fibers வந்து ஒரு good insulators. air வந்து bad conductor. அடுத்தது C. Light color cloths are used during summer because they absorb heat, they radiate heat, they reflect heat. Both B and C. இதில் வந்து ஏன் வந்து சம்மர் டயத்தில் வந்து நம்ம லைட் கலர் கிளாத்ஸ் வந்து நம்ம இது பண்ணுவோன்னா, இப்போ பிளாக்லாம் வந்து சம்மர் டயத்தில் நம்ம வந்து வியர் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா இந்த சன்னில் இருந்து வர்ற அந்த ரேடியேஷன் வந்து நம்ம ஹீட்டை வந்து அப்படியே நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த பிளாக் கலர். இதே நம்ம லைட் கலர் கிளாத்ஸை வந்து நம்ம வியர் பண்ணியிருந்தோன்னா அது என்ன ஆகுனாக்க லைட் கலர் கிளாத்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஹீட், அது வந்து நம்ம மேலே படாமல் வேறு இதுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து பரப்பிடும். அதனால் வந்து சம்மர் டயத்தில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இப்போ பிளாக்கு அந்த மாதிரி டார்க் கலர் கிளாத்ஸை வந்து நம்ம வந்து வியர் பண்ணக்கூடாது. அப்போ வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அதனால் நம்ம வந்து சம்மர் டயத்தில் நம்ம லைட் கலர் கிளாத்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் தே ரிஃப்ளெக்ட் ஹீட். அதாவது sea breeze is formed during day time due to rise in temperature of land compared to water, rise in temperature of water compared to land, fall in temperature of land compared to water, both B and C. sea breezeனாக்கா கடல் காற்று. அது வந்து when the land heated up faster, the water cause hot air over the land to rise up. இதில் வந்து sea breeze is formed during the daytime due to rise in temperature of land compared to water. வாட்டரை விட லேண்டில் தான் வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். அடுத்தது food is cooked in metal utensils because ஏன் வந்து ஃபுட்டு வந்து மெட்டல் யூட்டன்சில்ஸில் வந்து குக் பண்ணணும் அப்படின்னாக்கா மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அடுத்தது எக்ஸசைஸ். 3 objects x, y, z of masses 1 kg, 2 kg, 3 kg, temperature 50, 60, 40 degree Celsius. The direction of heat flow வந்து கேட்குறாங்க. அதை கான்டாக்ட் பண்ணும்போது இப்போ எக்ஸு, ஒய், இசட் 3 மாஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து 1 kg, ஒய் வந்து 2 kg, இசட் வந்து 3 kg. இதோட டெம்பரேச்சர் வந்து எக்ஸுக்கு வந்து 50 டிகிரி செல்சியஸ், அதேமாரி ஒய்க்கு 60 டிகிரி செல்சியஸ், இசட்டுக்கு 40 டிகிரி செல்சியஸ். இப்போ ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் எப்போ ஹீட் எப்போதுமே வந்து ஹை டெம்பரேச்சர்லேருந்து தான் லோ டெம்பரேச்சருக்கு போகும். த ரீஜன் ஆஃப் ஹீட் டெம்பரேச்சர் டு த ரீஜன் ஆஃப் லோ டெம்பரேச்சர். இப்போ ஹை டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி செல்சியஸ். அப்போ ஒய் டு எக்ஸ். அப்போ ஒய் டு எக்ஸ்னாக்க ஒய் வந்து 60 டிகிரி செல்சியஸ், எக்ஸ் வந்து 50 டிகிரி செல்சியஸ். அப்போ ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு போகுது. அதே மாதிரி ஒய் டு இசட். ஒய் டு இசட் பார்த்தோன்னா ஒய் டு இசட் அது பார்த்தோன்னா ஒய் வந்து 60 டிகிரி செல்சியஸ்ஸு, 60 டிகிரி செல்சியஸ் டு இசட் எவ்வளோ 40 டிகிரி செல்சியஸ். ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு போகுது. 60 to 50, அதே மாதிரி 60 to 40, ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். அப்போ டி தான் ஆன்சர். அடுத்தது 2 liquids with a respective boiling and freezing point. லிக்விட்ஸ் அதாவது இப்போ தெர்மோமீட்டரில் வந்து பாயிலிங் பாயிண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை வந்து என்ன இதுனாக்கா கேட்குறாங்க. அப்போ வந்து தெர்மோமீட்டரில் வந்து மெர்க்குரி வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்கஹாலும் மெர்க்குரி ப்ளஸ் சில தெர்மோமீட்டரில் வந்து
ஆல்கஹாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா, சில நாட்டில் வந்து ரொம்ப கோல்டான டெம்பரேச்சராக இருக்கும். அப்போ கோல்டு டெம்பரேச்சரில் வந்து ஆல்கஹால் தான் வந்து கரெக்டாக வந்து அந்த தெர்மோமீட்டரில் வந்து மெஷர் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஆல்கஹாலை தான் வந்து மெர்க்குரிக்கு, இப்போ நம்ம சாதாரணமான கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து மெர்க்குரி தான் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தெர்மோமீட்டரில் வந்து ஆல்கஹால் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ மெர்க்குரி -39 டிகிரி செல்சியஸ், இங்கே பாய்லிங் பாயிண்ட்டு 357 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தெர்மோமீட்டர் கேன் மெஷர் போத் -35 டிகிரி செல்சியஸ் அண்ட் 60 டிகிரி செல்சியஸ் ஷுட் பி ஃபில்டு வித் மெர்க்குரியா இல்லை ஆல்கஹாலா இல்லை எய்தர் ஆல்கஹால் ஆர் மெர்க்குரியா இல்லை நன் ஆஃப் தி அபவான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மெர்க்குரி வந்து ஃப்ரீஸ் வந்து ஆகும்போது -39 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன ஆகுனாக்கா, மெர்க்குரி ஃப்ரீஸ் அட் த 39 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாக்கா, அதாவது மெர்க்குரியும் ஆல்கஹாலும் யூஸ்டு டு மெஷர் த அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சு அப்படி பார்த்தாக்கா, ஆல்கஹாலும் மெர்க்குரியும் வந்து எந்த இதில் வந்து இந்த தெர்மோமீட்டர் கேன் மெஷர் -35 டிகிரி செல்சியஸ் அண்ட் 60 டிகிரி செல்சியஸ் ஃபில்டு வித்துனாக்கா, அது வந்து எந்த இதுனாக்கா -39 டிகிரி செல்சியஸில் தான். மெர்க்குரி வந்து ஃப்ரீஸ் அட் 39 டிகிரி செல்சியஸ். அப்போ மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் கேன் பி யூஸ்டு டு மெஷர் த இந்த டைப் ஆஃப் ரேஞ்சில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க, 39 டிகிரி செல்சியஸ். திஸ் ரெஸ்பெக்டிவ் பாய்லிங் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட்டு இது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு. மெர்க்குரி வந்து 39 டிகிரி செல்சியஸ்லாம் தான் வந்து ஃப்ரீஸ் ஆகும், -39 டிகிரி செல்சியஸ். அடுத்தது, த லென்த் ஆஃப் மெர்க்குரி த்ரெட் இன் ஏ மெர்க்குரி தெர்மோமீட்டர் இஸ் 4 cm at 32 டிகிரி செல்சியஸ் அண்ட் 8 cm at 52 டிகிரி செல்சியஸ். If the mercury thread is the same thermometer dipped in the liquid has a length of 6 cm. இப்போ இதை நம்ம நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ 32 டிகிரி செல்சியஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து 432 டிகிரி செல்சியஸ். எக்ஸ்பான்ஷன் வந்து அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து 4 cm. அதே மாதிரி 52 டிகிரி செல்சியஸில் எக்ஸ்பான்ஷன் வந்து 8 cm. இப்போ the expansion in length for each degree between the interval equal to 8 minus 4. 8 minus 4. அப்போ 52 degree Celsius 8 minus 4. 52 degree Celsius minus 32 degree Celsius. So 8 minus 4, 4 by 20. 52 minus 32. 0.40. அப்போ 0.2. இப்போ இந்த நெட் எலாங்கேஷன் த்ரெட்டுன்னு ஒன்று கேட்டிருக்காங்களா, அது வந்து 6 cm. அப்போ the net elongation of thread equal to 6 minus 4 cm equal to 2 cm. 4 so 2 cm. இப்போ இந்த டெம்பரேச்சர் ஆஃப் லிக்விடு தான் வந்து கேட்குறாங்க. டெம்பரேச்சர் ஆஃப் லிக்விடு வந்து டிப் பண்ணும்போது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 32 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 2 by 0.32 degree Celsius 2 by 0.2. இப்போ இதை டிவைட் பண்ணும்போது
இப்போ இது 0.2 இதை இது பண்ணும்போது நமக்கு 10 ஆன்சர் வந்துடும். அப்போ 32 டிகிரி ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 42 டிகிரி செல்சியஸ். அப்போ 42 டிகிரி செல்சியஸ். அடுத்தது the melting point of a substance is 115 degree Celsius from the and its boiling point is 350 degree Celsius. அப்போ 120 degree Celsiusல இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 115 degree Celsius ஃப்ரம் அப்புறம் பாய்லிங் அப்போ வந்து இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 350 டிகிரி செல்சியஸ். அப்போ மெல்டிங் பாயிண்ட் வந்து 116 to 349 டிகிரி செல்சியஸ். அதாவது இதுக்கப்புறம் 115ல் அதுக்கப்புறம் 116 டிகிரி செல்சியஸ் டு 350 இங்கே இருக்கிறதுனால 349 டிகிரி செல்சியஸ். அப்போ அட் 120 டிகிரி செல்சியஸ்னாக்கா இது வந்து த சப்ஸ்டன்ஸ் எக்ஸிஸ்ட் இன் எ லிக்விட் ஸ்டேட். அப்போ த சப்ஸ்டன்ஸ் வந்து 116 to 349 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கும்போது அப்போ அது வந்து மெல்டிங் பாயிண்ட் தானே கேட்குறாங்க. அப்போ அது வந்து லிக்விட் ஸ்டேட். த சப்ஸ்டன்ஸ் அட் 120 டிகிரி செல்சியஸில் அப்போ அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். A substance is supplied with heat energy and a graph is plotted between its temperature variation, the heat energy supplied. The substance is undergoing the change of state between the points. இதில் வந்து ஹீட் வந்து சப்ளை ஆகுது. இது எப்படின்னா இப்போ சப்ஸ்டன்ஸ் இஸ் சப்ளைடு ஹீட் எனர்ஜி டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகுதான்னு கேட்குறாங்க. அப்போ இதில் வேரியேஷன் ஆகாத இது வந்து என்னதுனாக்கா கியூவும் ஆரும் வந்து ஸ்டாண்டர்டாக வேரியேஷன் எதுவுமே ஹீட் வந்து சப்ளை ஆகவே இல்லை. அதே மாதிரி எஸ்ஸும் டீயும் கிராஜுவலாக தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. அந்த வேரியேஷன் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, டெம்பரேச்சர் வந்து வேரியேஷன் ஆகவே இல்லை. அப்போ Q and R and S and T. அப்போ both A and B. அடுத்தது 6th question. The melting and boiling point of three substance X, Y, Z. இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 20 டிகிரி செல்சியஸ், இது 140, 36, 200, 40 டிகிரி 250 டிகிரின்னு இருக்குது. இப்போ substance X will be a liquid state at the room temperature. The solid and liquid state of substance Y coexist at room temperature. Z will be solid state at room temperature. ஓகே, இப்போ மெல்டிங் அண்டு பாய்லிங் பாயிண்ட்டு 3 சப்ஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் வில் பி எ லிக்விட் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர்னா எக்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னாக்க the solid and liquid state of Y வந்து இப்போ solid state of X and Y வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகும். 20யும் 36 கொஞ்சம் கோஎக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி Z வந்து சாலிட் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். Z வந்து solid state of the room temperature. The substance X undergoes the vaporization is 140 degree Celsius. X வந்து 140 degree Celsiusல தான் வந்து வேப்பர் ஆகும் பாய்லிங் பாயிண்ட். அப்போ சூஸ் த இதில் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கிறாங்க. அப்போ வந்து லிக்விட் ஸ்டேட் எக்ஸ் வில் பி லிக்விட் ஸ்டேட் வந்து 20 டிகிரி செல்சியஸ், அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து 36 தான். அப்போ லிக்விடு இது வந்து 20 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டு தான். அதே மாதிரி சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் ஒய் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து ஒய் வந்து 36 டிகிரி செல்சியஸ், ரூம் டெம்பரேச்சரும் வந்து 36 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ இதுவும் வந்து கோஎக்ஸிஸ்ட்டு தான். அடுத்தது இசட் வந்து
சாலிட் ஸ்டேட்டில் வந்து 40 டிகிரி செல்சியஸ். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி 36 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுவும் வந்து சாலிட் ஸ்டேட். அப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து இசட் இதுவும் வந்து கரெக்டு தான். அதே மாதிரி வாட்டர் வேப்பரைசேஷன் வந்து 140 டிகிரி செல்சியஸில் தான் இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 140 டிகிரி செல்சியஸில் தான் வந்து வேப்பர் ஆக ஆரம்பிக்குதும். எக்ஸ் இந்த 4th கொஷின் எக்ஸ் வந்து வேப்பரைசேஷன் 140 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஆல் ஆஃப் தீஸ். அடுத்தது எ சப்ஸ்டன்ஸ் ஹேவ் எ டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ் is immersed in water. The temperature of 30 degree Celsius. The temperature of the system will be dash ன்னு கேட்குறாங்க. 60 degree Celsius இல்லை 30 degree Celsius இல்லை more than 60 degree Celsius இல்லை in between 30 degree Celsius and 60 degree Celsius ன்னு கேட்குறாங்க. இப்போ ஹீட் வந்து ஸ்டார்ட் அதாவது ஹீட் சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் த டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ். 60 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது தான் நம்ம வந்து அதை வந்து இம்மர்ஸ் பண்ணுறோம், வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்? இன் பிட்வீன் 30 டிகிரி செல்சியஸ்க்கும் 60 டிகிரிக்கு செல்சியஸ்க்கும் இடையில தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து 60 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை இம்மர்ஸ் பண்ணும்போது 30 டிகிரி செல்சியஸ்க்கு வருது. ஸோ இன் பிட்வீன் 30 டிகிரி செல்சியஸ் அண்ட் 60 டிகிரி செல்சியஸ்க்கு இடையில தான் இருக்கும். இப்போ 60 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக போகிறதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா நம்ம வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி 30 டிகிரி செல்சியஸ்க்கு உடனே வந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு உடனே வந்து இதாகாது. 30லேருந்து 60க்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி 60லே வந்து சஸ்டெயினும் ஆக முடியாது. அதாவது வாட்டரில் நம்ம இம்மர்ஸ் பண்ணுறதுனால 60லே அதால் சஸ்டெயினும் ஆக முடியாது. ஸோ இன் பிட்வீன் 30 டிகிரி செல்சியஸ் அண்ட் 60 டிகிரி செல்சியஸ் தான். அடுத்தது இப்போ ஒரு 8th கொஷின். ஒரு கிவன் ஃபிகர் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதில் வந்து எக்ஸு ஒய், இதில் வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகுது. இதில் வந்து தெர்மோமீட்டர் வந்து எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இதோட டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ் ரீட்ஸ் 0 டிகிரி செல்சியஸ், ஒய் raise in temperature. X and Y raise in temperature. X and Y reads constant temperature. None of this. இப்போ X, Y இதை வந்து ரெண்டையுமே வந்து ஹீட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ X வந்து நம்ம ரீட்ஸ் 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கணும். அப்போ Y வந்து அதுக்கு அடுத்து வந்து சப்ஸ்டன்ஸு இது வந்து கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து ரேஸ் தான் ஆகும். ஏன்னா இப்போ இது ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய் வந்து உடனே வந்து ரேஸ் இன் டெம்பரேச்சர்னால் ஆகாது. இது வந்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து இது வந்து இதாகுது. அதே மாதிரி ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராகவும் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ஹையும் இதுவும் ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்குன்னு பார்த்தோன்னா அதுவும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்காது. எக்ஸு ரீட்ஸு 0 டிகிரி செல்சியஸ். ஸோ எக்ஸு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0 டிகிரி செல்சியஸில் இது பண்ணுவோம். ஒய் வந்து ஹீட் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். இதுதான். ஸோ எக்ஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ், ஒய் ரீட்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர். அடுத்தது an iron cube of 45 degree Celsius immersed in a vessel containing water 300 K, then the heat will. இப்போ வந்து ஒரு அயன் கியூப் 45 டிகிரி செல்சியஸ் அதை வந்து ஒரு வெசலில் வந்து 300 கெல்வினில் உள்ள வாட்டரில் வந்து நம்ம வந்து இம்மர்ஸ் பண்ணுறோம். அப்போ தென் த ஹீட் வந்து the temperature of iron cube in Kelvin. The temperature of the iron cube in Kelvin வந்து எப்படி இருக்குனாக்க 45 plus 273.15 45 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 300 கெல்வின் இருக்கா. ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் அயன் கியூப் இன் கெல்வின் வந்து 45 + 273
273.15. அதாவது 273.15 வந்து எப்படின்னாக்க 1 Kelvin equal to 273.15 degrees Celsius. 1 Kelvin equal to 273.15 degrees Celsius. ஸோ அதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். 45 + 273.15. அப்போ 273.15 by 45. அப்போ 318.15 degree Celsius. அதாவது இங்கே எப்படி 273.15ன்னு கேட்காதீங்க. 1 Kelvin equal to 273.15 degree Celsius. ஸோ அதை ரெண்டே நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 318.15. ஸோ heat flows from iron cube to water. Heat flows from iron cube to water. அடுத்தது, in the given arrangement the temperature of water will be higher. இங்கே வந்து ஒரு 1 2, அதாவது இதில் வந்து black color water கொடுத்துருக்கோம், இதில் வந்து light color water. இப்போ வந்து இதோட டெம்பரேச்சர் வந்து எப்படி வந்து ஹை ஆகுதா, என்ன எதில் வந்து ஹை ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ black color வாட்டரில் தான் வந்து ஹை ஆகும். ஏன் அப்படின்னாக்கா black color substance appear more absorb heat. More black color water வந்து absorb more heat than the light color water. So first one. அடுத்தது, read the statement. Small gaps are provided while constructing bridges causes expansion joints. Metals and concrete expand during heating. இப்போ மெட்டல்ஸ் அண்டு கான்க்ரீட் வந்து எக்ஸ்பேண்ட், மெட்டலும் கான்க்ரீட்டும் வந்து எக்ஸ்பேண்ட் டியூரிங் ஹீட். அப்போ மெட்டலும் கான்க்ரீட்டும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும். இப்போ ரயில்வே பிரிட்ஜஸ் அந்த ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சம்மர் டயத்தில் வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி ஸோ டு அவாய்ட் பெண்டிங் தீஸ் மெட்டீரியல்ஸ், அதனால் டியூ டு ஹீட்டிங்னால அதனால ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெட்டல்ஸ்க்கு நடுவில் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் கேப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கும் போதே, அந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கும் போதே வந்து ஸ்மால் கேப் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்க அது வந்து ஹீட் டயத்தில் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதேமாதிரி கூலான டயத்தில் வந்து அது வந்து சுருங்கவும் செய்யும். அதனால தான் அதுக்கு வந்து ஒரு மெட்டல் அந்த இடையில வந்து இப்போ ரயில்வே ட்ராக்ஸ் அதிலலாம் வந்து நம்ம பார்ப்போம், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் டியூ டு சம்மர் டயத்தில். அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பாங்க. அது ஹீட் ஆகும்போது அதை இது பண்ணுறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து கேப் கொடுத்துட்டோன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அது ஒன்றும் இதாகாது. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஏ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்தது, when a vessel containing boiled water is taken away from the flame, it cools down. The mode of heat transfers here. Conduction, convection, radiation, both B and C. Here heat is transferred by both convection and radiation. Heat is transferred, convection and radiation, both B and C. Vessel containing ஒரு பாய்லிங் வாட்டர் இருக்குது, ஃப்ளேம் வந்து அவே ஆகுது, அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணும்போது அந்த மோட் ஆஃப் ஹீட் வந்து கன்வெக்ஷனும் ஆகும், ரேடியேஷனும் ஆகும். அடுத்தது, which packet of ice will melt first? One covered with thermocol, one covered with aluminum foil, one covered with cotton wool, one covered with bubble pack. எந்த packet of ice வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் ஃபாயில் இதுதான் வந்து பெட்டர் கண்டக்டர், அதனால அலுமினியம் ஃபாயில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும். அடுத்தது, a lead which is too tight and difficult to remove easily by, இப்போ வந்து ஒரு லிட்டை வந்து டூ டைட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு அண்ட் டிஃபிகல்ட் டு ரிமூவ். இப்போ ஹீட் பண்ணும்போது அந்த லிட்டை வந்து ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகுனாக்கா ஈஸியாக லிட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிரும். லிட்டு வந்து எக்ஸ்பேண்ட்
ஹீட் பண்ணும்போது அந்த லிட்டை வந்து ஹீட் பண்ணும்போது ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகிரும். அடுத்தது which of the following is incorrect? Heat is exchanged between two bodies when their temperatures are different. When heat energy is ஹீட்டை வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ பாடிஸ் டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது கரெக்டு தான். வென் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைடு டு அன் ஆப்ஜெக்ட் இட் எக்ஸ்பேண்ட். ஹீட் எனர்ஜியை ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம ஹீட் கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக விரிவடைய தான் செய்யும். அதே மாதிரி லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் ஆர் ஃபார்ம்டு இன் த கன்வெக்ஷன் ஆஃப் ஹீட். நிலக்காற்று கடல் காற்று இட் இஸ் எ கன்வெக்ஷன் ஆஃப் ஹீட்டு தான். இதுவும் ட்ரூ தான். அடுத்தது heat energy is received from the sun is the process of conductionங்கிறாங்க. is a process of conduction கிடையாது, radiation. ஸோ இதுதான் வந்து incorrect. அடுத்தது achievers section. heat is poured into 4 container. இப்போ வந்து இது ஹாட் வாட்டர் வந்து ஒரு 4 கண்டெய்னரில் இது பண்ணுறாங்க. அதோட டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது, வாட்டர் டு ட்ராப் அட் த ஸ்லோவஸ்ட் ரேட் வந்து கேட்குறாங்க. இது வந்து இப்போ மெட்டல் கண்டெய்னரில் நம்ம ஒரு ஹாட் வாட்டர் ஊட்டியிருக்கோம். அதேமாதிரி உட்டன் கண்டெய்னரில் ஹாட் வாட்டர் ஊட்டியிருக்கோம். இப்போ வந்து மெட்டல் கண்டெய்னரு ஆனால் லிட்டு வச்சு மூடி இருக்கிறாங்க, ஹாட் வாட்டர் ஊற்றிருக்காங்க. அதேமாதிரி உட்டன் கண்டெய்னரு வித் லிட் எதுவும் வந்து மூடியிருக்காங்க. இப்போ எதில் வந்து which container will cause temperature of water to drop to the slowest rate ன்னு கேட்குறாங்க. அப்போ அது வந்து wooden container, wood தான் வந்து better insulator. wood வந்து better insulator. So it minimizes the hot loss from the water via the conduction. So it minimizes the radiation. அப்போ wooden container with lid தான். அடுத்தது water droplet condense outer surface of a vessel having ice cubes. It is because of ice releasing heat due to surrounding, ice absorbing heat from its surrounding, ice converting to water. Ice is the solid form of water. இது வந்து ice in the vessel absorb heat from the சரௌண்டிங்னால தான் அது வந்து ஃபுல்லாக என்ன ஆகுனாக்கா அந்த ஐஸ் வந்து அதோட ஹீட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து சரௌண்டிங்னால தான் நடக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து அந்த வெசலில் போய் மேலே நம்மளே பார்ப்போம். மூடி வச்சுருக்கும் போது அந்த வெசலில் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஐஸ் அப்சர்விங் ஹீட் ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங். அடுத்தது த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை கன்வெக்ஷன் கேன் டேக் பிளேஸ். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸ் வந்து சாலிட் அண்ட் லிக்விடா இல்லைனா சாலிட் அண்ட் வேக்யூமா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை கன்வெக்ஷன். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை கன்வெக்ஷன் கேன் பிளேசஸ் இன் த கேஸஸ் அண்ட் கேஸஸ் அண்ட் லிக்விட். அடுத்தது a black substance float on water 1 degree Celsius with a certain x above the water level. The temperature of water slowly raised from 1 degree Celsius. How will the volume of x is raised in temperature ன்னு கேட்குறாங்க. இப்போ x will decrease till 4 degree Celsius ன்னு கொடுக்குறாங்க. And then increase, x will not change, x will increase till 4 degree Celsius and decrease. இப்போ வந்து ஒரு black substance வந்து 1 degree Celsiusல float பண்ணிடுறாங்க, வாட்டரில் float பண்ணிடுறாங்க. certain volume of x above the water level. the water is slowly raised 1 degree Celsiusக்கு அப்புறமா ரைஸ் ஆகும்போது அப்போது x வந்து 4 degree Celsius வரைக்கும் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஏன்னா வாட்டர் ஹை டென்சிட்டி அட் 4 degree Celsius. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனாக்கா அப்போ வாட்டர் வந்து 4 degree Celsius வரையும் வந்து ஹை டென்சிட்டி இருக்கிறதுனால வாட்டருக்கு வந்து 4 degree Celsius வரையும் ஹை டென்சிட்டி இருக்கிறதுனால 1 to 4 degree Celsius வரை ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 4 degree Celsius வரை ரீச் ஆனது. இப்போ அதாவது ஒன்ஸ் 4 degree Celsiusஸை ரீச் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுனாக்கா டிக்ரீஸ் ஆயிரும். the x will decrease.
ஸோ எக்ஸ் வில் இன்க்ரீஸ் till 4 degree Celsius and then decrease. இப்போ இதில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பிரிக் வால் பிட்வீன் த மேன் அண்ட் கேம்ப் ஃபயரு. பிரிக் வால் ஒன்று கொடுத்துருக்காங்க. தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் த கேம்ப் ஃபயர் ரீச் த மேன். இப்போ இது வந்து ரேடியேஷன். இப்போ ரேடியேஷன் கண்டக்ஷன் ரேடியேஷனா இல்லை ரேடியேஷன் கண்டக்ஷன் கன்வெக்ஷனா இல்லை ரேடியேஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷனா இல்லை ரேடியேஷன் கன்வெக்ஷன் கன்வெக்ஷனான்னு கேட்குறாங்க. இப்போ ரேடியேஷன் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் கேம்ப் ஃபயர். ரேடியேஷன் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் கேம்ப் ஃபயர் டு த பிரிக் வால். ரேடியேஷன் ஆஃப் கேம்ப் ஃபயர் ஃப்ரம் த brick wall. Conduction of thermal energy to the conduction. அப்புறம் வந்து conduction நடக்கும். Conduction of thermal energy through solid brick wall. அதுக்கப்புறம் வந்து radiation of thermal energy from the brick wall to the man. ஒரு ஃபயரில் வந்து ரேடியேஷன் வந்து கண்டக்ஷன் வந்து இந்த brick wallக்கு இதாகி brick wallல வந்து இந்த கண்டக்ஷன் இருக்கும். அப்போ வந்து ரேடியேஷனாக வந்து மறுபடியும் வந்து இந்த மேனுக்கு வந்து பாஸ் ஆகும். இப்போ கேம்ப் ஃபயர் வந்து இந்த பிரிக் வால் மூலிமா வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரேடியேஷன் கண்டக்ஷன் ரேடியேஷன். அடுத்தது ஒரு there is a steamboat restaurant which paper pot with a consumer to boil the food themselves as schematically அதை இது பண்ணுறாங்க. ஒரு பேப்பர், இது வந்து பேப்பர் பாட்டு, இது ஃப்ளேமு. இப்போ வந்து ஃபுட்டை வந்து பாயில் பண்ணுறாங்க. The paper is thin and therefore heat is conducted quickly to the paper. Water in the paper pot. Water is boiling point lower than the burning temperature of the paper. The paper is thick enough to withstand the high temperature of the flame. இதில் வந்து identify the correct reason the paper do not catch fire. பேப்பர் வந்து ஏன் வந்து ஃபயர் வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணலனாக்கா த பேப்பர் இஸ் தின் ஸோ ஹீட் இஸ் கண்டக்டட் குயிக்லி வாட்டர் இன்டு த பேப்பர் பாட். முதல்ல வந்து பேப்பர் வந்து தின்னு, அதனால் ஹீட் வந்து ஈஸியாக வந்து கண்டக்ட் ஆகி அந்த பேப்பர் பாட்டில் போய் பேப்பர் பாட்டில் வந்து அது குயிக்காக வந்து கண்டக்ட் ஆகிடுது. அப்போ வாட்டர் ஹேஸ் ஏ பாய்லிங் பாயிண்ட் லோயர் தென் த பர்னிங் டெம்பரேச்சர் ஆஃப் paper. Water has lower boiling point. Water has the lower boiling point than the burning temperature of paper. So 1 and 2 இதுதான் வந்து reason. அடுத்தது when the ice changes in water which is 0 degree Celsius, work is done breaking the molecular structure of ice in the solid state. Energy is absorbed to raise the temperature. Energy is absorbed to decrease the temperature. Which of the statement is correct? அதாவது work is done, molecular structure of the ice is solid state. இது true தான். அதே மாதிரி energy is absorbed to raise the temperature. இதுவும் ட்ரூ தான். இப்போ ஹியர் த ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா பிலோ 0 டிகிரி செல்சியஸ்னாக்க வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸில் த எனர்ஜி வந்து அப்சார்ப்ட் பை ஐஸோட அப்சார்ப் ஆகிக்கிறோம். அப்போ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். ஐஸ் சேஞ்சஸ் இன்டு வாட்டர் விச் இஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் ஐஸ் வந்து என்ன ஆகுனாக்கா 0 டிகிரி செல்சியஸில் வந்து ஐஸ் வந்து பிரேக் ஆயிரும், வாட்டராக வந்து இதாயிரும். ஸோ தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி டு டிக்ரீஸ். கண்டிப்பாக வந்து எனர்ஜி இஸ் அப்சர்வ், தெர் இஸ் நோ பாசிபிள் டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஐஸ் வந்து கன்வெர்ட் இன்டு வாட்டர், ஐஸ் வந்து கன்வெர்ட் இன்டு வாட்டராக தான் இது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால டிக்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ரெண்டு தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஹீட்டிங் கர்வ். இனிஷியலி த சப்ஸ்டன்ஸஸ் இப்போ வந்து ஒரு ஹீட்டிங் கர்வ் கொடுக்குறாங்க. PRTUன்னு கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் வந்து -5 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரேஸ் ஆகும்போது 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது.
அடுத்தது QR மறுபடியும் அதுக்கப்புறம் 0 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் QR த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட்லேருந்து லிக்விடுக்கு இதாகுது. அப்புறம் ரிமைனிங் 0 டிகிரி செல்சியஸ். அப்புறம் RS வந்து மறுபடியும் வந்து ரைஸ் ஆகுது, மறுபடியும் வந்து 100 டிகிரி செல்சியஸில் மாறுது. அப்போ த ஹீட் கர்வ் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் இன் சாலிட் ஸ்டேட் ஆரும் எஸ்ஸும் வந்து என்ன இதுன்னு கேட்குறாங்க. ஆரும் எஸ்ஸும் வந்து அப்போ லிக்விட் பார்ட், லிக்விட் பார்ட். ஆரும் எஸ்ஸும் வந்து லிக்விட் பார்ட். ஏன்னா P வந்து இங்கே வந்து RS தான் கேட்குறாங்க, ஆரும் எஸ்ஸும் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து P இனிஷியலில் இருக்கும்போது அது வந்து -5 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ வந்து அது அந்த லிக்விடாக மாறுறதுக்கே கிட்டத்தட்ட 0 டிகிரி செல்சியஸில் தான் அது வந்து லிக்விடாக ஆகும். அப்போ இது வந்து ஐஸாக இருக்கும். ஸோ -5 டிகிரி செல்சியஸ்னால் கண்டிப்பாக ஐஸாக தான் இருக்கும். அப்போ அது மாறுறதுக்கு, அது 0 டிகிரி செல்சியஸ்க்கு வர்றதுக்கே வந்து ஆரில் தான் வந்து அது 0 டிகிரி செல்சியஸாக வருது. அப்போ ஆரும் எஸ்ஸும் இண்டிகேட்ஸ் லிக்விட். அப்போ தான் வந்து லிக்விட் ஆகும். அடுத்தது அப்சர்வ் த கிவன் ஃபிகர் கேர்ஃபுல்லி அண்டு இப்போ மேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸு ஒய் இசட். இதில் வந்து எக்ஸு வந்து ரேடியேஷன், எக்ஸு ரேடியேஷன், ஒய் வந்து கன்வெக்ஷன், இசட் வந்து கண்டக்ஷன். இசட்டு கண்டக்ஷன். முதல்ல எக்ஸு ஒய்யை நம்ம எழுதியாச்சு. எக்ஸு ஒய் இசட். இப்போ த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸு வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. எக்ஸு வந்து ஃபஸ்ட்டு ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி மெட்டீரியல் மீடியம் டு ட்ராவல். இட் டஸ் நாட் the process by which heat cannot travel without any help of the material medium. அடுத்தது y வந்து என்னது? கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் வந்து the process of transfer of heat, liquid or gas, movement of liquid or gas. அதே மாதிரி z வந்து conduction. Conduction வந்து the flow of heat substance without the movement of consistence of the substance. ஸோ ஏ தான் ஆன்சர். அடுத்தது சாலிட் சப்ஸ்டன்ஸ். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு ஃபிகரும் கொடுத்துட்றாங்க. த போர்ஷன் Q அண்ட் R கிராஃப் இண்டிகேட் நோ சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி. Qக்கும் Rக்கும் நோ சேஞ்சுங்கிறாங்க. இங்கே வந்து ஹீட் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. இங்கே வந்து ஹீட் எனர்ஜி இருக்குது. 39 கண்டிப்பாக ஹீட் எனர்ஜி தானே. ஸோ இது வந்து ஃபால்ஸ். இந்த கிராஃப் படி Qவும் Rவும் வந்து 39 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ இது வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஹீட் எனர்ஜி இல்லைங்கிறாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த Q அண்ட் Rங்கிறாங்க. இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஃபால்ஸ், ஹீட் இருக்குது. அடுத்தது த போர்ஷன் ஆஃப் RS இண்டிகேட் த சாலிட் ஸ்டேட்டுங்கிறாங்க. ஆரும் எஸ்ஸும் இங்கே இருக்குது. ஆரும் எஸ்ஸும் இது வந்து சாலிட் ஸ்டேட் இல்லை. இது வந்து ஆரும் எஸ்ஸும் வந்து இது வந்து லிக்விட் ஸ்டேட். அப்போ இது ஃபால்ஸ். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் 300 டிகிரி செல்சியஸுங்கிறாங்க. இதுவும் வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? 357 டிகிரி செல்சியஸ். பாய்லிங் பாயிண்ட் வந்து 300 டிகிரி செல்சியஸ் இல்லை, 357 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ் தான். பாய்லிங் பாயிண்ட் வந்து 357 டிகிரி செல்சியஸில் தான் இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ ஹீட்டில் உள்ள செல்ஃப் டெஸ்ட் 1, 2 எக்ஸசைஸு, அச்சீவர்ஸ் செக்ஷன், SOF கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வேறு ஒரு வீடியோவில் இன்னொரு இதை பார்க்கலாம்.